ஸோ hey guys, வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ அந்த வீடியோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என் ஆடியன்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இல்லை என் ஆடியன்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணப்போ யூரோ ட்ரேட் பண்ணுவீங்க இல்லை ஜிவிபி ட்ரேட் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் யூரோ பிச்சுக்கிட்டு போயிடுவான், ஜிவிபி ஸ்லோவாக இருப்பான். இல்லை இப்படி கூட நடக்கலாம், ஜியு பிச்சுக்கிட்டு போயிடுவான், யூரோ ஸ்லோவாக இருப்பான். ஸோ அதுக்கான ரீசன் அது ஏன் ப்ரோ, லைக் நான் கரெக்டாக தானே ப்ரோ இருக்கான், ஏன் ப்ரோ போக மாட்டான் அப்படின்னு. அதுக்கான ரீசன் இந்த 2 வார்த்தை தெரியணும். அசட்டுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக தப்பான்னு கூட தெரில. ஐயோ ஆசட்டுன்னு போட்டிருக்கேனே, சரி விடு, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருந்தால். ஸோ ஜஸ்ட் டம்ப் இட், ஓகேவா? ஸோ இன்றைக்கி டாப்பிக்கே இதுதான். லைக் இப்போ எந்த பேரில் ப்ரோ நான் கரெக்டாக ட்ரேட் பண்ணோம்? செட்டப்பு A+ஆக இருக்கலாம், எல்லாமே 10 பொறுத்தும் பக்காவாக இருக்கலாம். பட் ஆனால் நீ என்ன தப்பு பண்ணியிருப்பேன்னா, ஸ்ட்ராங் பேருக்கு பதிலாக லேக் பேரில் ட்ரேட் பண்ணியிருப்பேன். லேக் பேரை வந்து வீக் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் டிபி போகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி, ஆனால் டிபி லைக் ஆர்டர் ஃப்ளோ படி போனால் போயிடுவான், பட் ரொம்ப டைம் ஆகும். அதுக்குள்ளே ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்தால் மேலே எஸ்எம்டி வச்சுட்டு ரிவர்ஸ் ஆகிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீ யூரோ யூஎஸ்டியில் ட்ரேட் எடுக்கிறனா, நீ 1.8 இவனை போய் பார்த்துக்கணும். யார்? யூரோ ஜிபிபி, ஓகேவா? இவன் யூரோ ஜிபிபி யார் அப்படின்னா, யூரோ நாட்டோட கரன்சியும் ஜிபிபி நாட்டோட கரன்சியும், அந்த 2 நாட்டோட கரன்சிக்குள்ளே, ஐயோ 2 நாட்டோட கரன்சியா இல்லை ஒரே நாட்டோட கரன்சி தான், அந்த 2 கரன்சிஸ்குள்ளே யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, யார் வீக்காக இருக்கா. இஃப் யூரோ ஜிபிபி இஸ் புல்லிஷ், trade EU, avoid GU. If Euro GBP is bearish, trade GU, avoid EU. சிம்பிளாக, ஓகேவா? இப்போ யூரோ ஜிபிபி புல்லிஷாக இருக்கும் பட்சத்தில் பேஸ் கரன்சி, கோட் கரன்சி, ஐயோ இதெல்லாம் பேசிக்ஸ் ப்ரோ, எனக்கு ஃபுல்லாக மறந்துச்சு ப்ரோ அதெல்லாம், ஓகேவா? இதில் பேஸ் கரன்சி, கோட் கரன்சின்னு வாங்க. அதில் யூரோ வந்து புல்லிஷாக இருக்கும் பட்சத்தில் ஜியு வீக்காக இருக்கான்னு அர்த்தம். அப்போ அன்றைக்கி ஏதாவது செட்டப் A+ ஜிபிபியில் வந்தாலுமே எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கும். அப்படிலாம் ரிஸ்க்கு கம்மியாக வச்சு எடு. ஆனால் அதே செட்டப் யூரோவில் வந்ததுன்னா கண்ணை மூட்டு நீ நார்மலாக எடுக்கலாம், ட்ரேடு செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். லைக் நான் சொல்ல வர்றது வந்து உனக்கு ஃபாஸ்ட் டெலிவரி இருக்கக்கூடியது, அதுதான் ஸ்ட்ராங் அசெட், வீக் அசெட். ரெண்டுமே ஒரே நாட்டோட கரன்சி தான். ஸோ ஓவராலாக உனக்கு ஜியு மேலே போனால் ஜியு பின்னாடியே போயிடுவான். பட் அந்த டெலிவரன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது லேக் ஆகும், செம்ம டைம் ஆகும். இப்போ சிம்பிளாக உனக்கு புரிஞ்சதா? இப்போ யூரோ ஜிபிபி புல்லிஷாக இருக்கும் பட்சத்தில் யூரோவை ட்ரேட் பண்ணி ஜியோ விட்டுரு, யூரோ ஜிபிபி பீரிஷாக இருக்கும் பட்சத்தில் ஜியோவை ட்ரேட் பண்ணி யூரோ விட்டுரு. இது எப்படி ப்ரோ நான் டெய்லி பார்க்கணுமானா, நான்லாம் அதை டெய்லிலாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். என்றைக்கு 2 பேர்லேயுமே A+ செட்டப்ஸ் இருக்கோ அன்றைக்கி மட்டும் போய் பார்த்துட்டு வருவேன். இப்போ புல்லிஷ் பேரிஷ் சொல்லிட்டீங்க ப்ரோ. இப்போ இஃப் யூரோ ஜிபிபி இஸ் ரேஞ்சிங்னா அவாய்ட் டேக்கிங் ட்ரேட்ஸ் இன் EU and GU, ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள், ஒரே வார்த்தை. இப்போ இது வெறும் இந்த மாதிரி யூரோவுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை, இந்த மாதிரி எல்லா கரன்சிக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். AUD NZD இதுவுமே ஒரு கிராஸ் தான். இந்த கரன்சிக்கு பேர்லாம் கிராஸஸ். யூரோ ஜிபிபி, AUD NZD, அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, யூரோ
கிராஸஸ் நிறைய இருக்குது. ஆனால் கோர் ரேட் ஆகிற பேர் இருக்குல்ல. இப்போ இது வெறும் யூரோ யூஎஸ்டிக்கு மட்டும்தான் அப்புறம் நான் யூரோ ஜிபிபி பார்க்கணுமானா அப்படி கிடையாது. நீ யூரோ ஜேபிஐ பண்ணுறதா இருந்தால் கூட நீ இவனை போய் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். புரியுதா? இவன் புல்லிஷாக இருந்தால் யூரோ ஜேபிஐ ட்ரேட் பண்ணு, இவன் பேரிஷாக இருந்தால் ஜிபிபி ஜேபிஐ ட்ரேட் பண்ணு. ஓகேவா? சேம் கோஸ் ஃபார் ஏயுடி என்எஸ்எஃப்டி. ஏயுடி புல்லிஷாக இருக்கும், ஏயுடி என்எஸ்எஃப்டி புல்லிஷாக இருந்தால் ஏயுடியை ட்ரேட் பண்ணு, ஏயுடி என்எஸ்எஃப்டி பேரிஷாக இருந்தால் என்எஸ்எஃப்டியை ட்ரேட் பண்ணு. விச் இஸ் என்எஸ்எஃப்டி சம்மந்தப்பட்ட பேர்ஸ், என்எஸ்எஃப்டி யூஎஸ்டி, என்எஸ்எஃப்டி கேடு, என்எஸ்எஃப்டி ஜேபிஐ, அந்த மாதிரி பேர்ஸை நீ ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இது டெய்லி பார்க்கணுமானா நான் டெய்லி பார்க்க மாட்டேன். என்றைக்கு எனக்கு A+ செட்டப்ஸ் வருதோ அன்றைக்கி மட்டும் நான் போய்ட்டு இவனை செக் பண்ணுவேன். இவன் எப்படி இருக்கான்றதை பார்த்துட்டு நான் எந்த அசெட்டில் யூவில் போகணுமா ஜியூவில் போகணுமான்றதை டிசைட் பண்ணுவேன். ப்ளஸ் மோரோவர் நான் ஜியோ அவ்வளோவா ட்ரேடும் பண்ணது கிடையாது. அவன் ஒரு ஆர்டிஸ்டிக் கிட். அவன் எனக்கு அவனை பார்த்தாலே கடுப்பான். இஸ் அ பக்கா ஆர்டிஸ்டிக் கிட். பட் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ரெஃபர், அவ்வளோதான். நான் சொல்கிறது அப்படியே பிளைண்டாக போய் இவர் சொல்லிட்டாரு அப்போ இப்படி தான் நடக்கும்ன்ற க்ரைட்டீரியாவுக்குள்ளே போகாத. நீயே உன் கண்ணால் போய் சார்ட்டில் பார், இது இவர் சொன்னது ஒர்க் ஆகுதா இல்லை உன்னால் அதை படிக்க முடியுதா அப்படின்றத நீ சார்ட்டில் போய் செக் பண்ணு. நான் சொல்கிறேன்றதை பிளைண்டாக எடுத்துக்காத. திஸ் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை டேட்டா. இது ஒர்க் ஆகாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நானே இதை யூஸ் பண்ணது கிடையாது. டெய்லிலாம் யூஸ் பண்ணக்கூடாது இதை. ஒரு சில பேர் டெய்லியும் யூஸ் பண்ணுவாங்க, நான் டெய்லிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட் எனக்கு என்றைக்கு என்னோடய A+ செட்டப்ஸ் எல்லாமே வருதோ ஸோ அன்றைக்கி மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். இப்போ இதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். 1 hour. இங்கே பார், டியூஸ்டே டு ஃப்ரைடே யூரோ ஜிபிபி ரேஞ்சுக்குள்ளே போயிட்டான். அப்படியே போயிட்டு யூரோ டியூஸ்டே டு ஃப்ரைடே, இது உனக்கு மூவ் மாதிரி தெரியும். பட் இட் இஸ் ரேஞ்ச். லைக் நான் தான் சொல்கிறேன், எல்லா நாள்லாம் இருக்காது. இது பார், இங்கே பார், எங்கே டியூஸ்டே டு ஃப்ரைடே அந்த ஒரு ரேஞ்ச் மாதிரியே இருக்கும். உனக்கு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். உனக்கு இன்னும் க்ளீனாக சொல்லணுன்னா ஒரு M5 காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தனா இன்னியோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு உனக்கு காட்டுறப்பாரு. யூரோ ஜிபிபி பாரு, கீழே வரான் மேலே போகிறான், கீழே வரான் மேலே போகிறான், கீழே வரான். அப்படியே போய் யூரோ யூஎஸ்டி பாரு, கீழே வரான் மேலே போகிறான், கீழே வரான் மேலே போகிறான். அப்படியே போய் ஜிபிபி பாரு, கீழே வரான் மேலே போகிறான், கீழே வரான் மேலே போகிறான், கீழே வரான் மேலே போகிறான். அப்போ யூரோ ஜிபிபி இப்போ கன்சால்டேஷனுக்குள்ளே போயிட்டான். அப்போ இவனும் கன்சால்டேஷனுக்குள்ளே தான் போவான். புரியுதா உனக்கு? புரியுதாலே? அவ்வளோதான் ட்ரேடிங். ஸோ இது ரொம்ப குட்டி வீடியோ தான். பட் இதை இப்படி தான் யூஸ் பண்ணணும். இதை டெய்லி யூஸ் பண்ணுமா ப்ரோனா அது உன் கையில் தான் இருக்குது. பட் இதை A+ செட்டப்ஸ் வரும்போது மட்டும் நீ இதை பார்த்தா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே. அப்புறம் நண்பர்களே, யாரும் நான் இந்த என்ட்ரி எடுத்திருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் காலையிலே ஒரு அடி வாங்கிட்டேன். ஸோ அதனால் இப்போ சும்மா ஜஸ்ட் உட்காந்து டேட்டா எடுத்துகிட்ருக்கேன், அவ்வளோதான். லைவ் டெஸ்டிங் எடுத்துகிட்ருக்கேன். திஸ் இஸ் நாட் அ ட்ரேட் அண்ட் டோன்ட் திங்க் தட் ஐ எம் அன் அ ட்ரேட். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் ட்ரேட் எடுத்தால் நான் கே. என்ன சார் ப்ரைஸ் ஆக்ஷன் இது? மயிறு மாதிரி இருக்குது சார் ப்ரைஸ் ஆக்ஷன். நான்லாம் மன உடைச்சலில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு. என்னடா பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆசையாக வந்தேன். ஆசையில் மண்ணல்லி போட்டானு. ஸோ ஹோப் யூ கைஸ் லேர்ன் சம்திங் நியூ. ஸோ இந்த வீடியோவிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை மறக்காமல், இந்த வீடியோவிலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு மேட்ரு இருக்குன்றதை கற்றுக்கிட்டிங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் கமெண்ட்ஸ் படிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த வீடியோ வேணுன்றதை பொறுத்து ஐ வில் ட்ரை டு மேக் அனதர் வீடியோ. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.
நன்றி, வணக்கம். டேக் கேர், பீஸ், ஸ்டே சேஃப், ட்ரேட் கேர்ஃபுல்லி அண்ட் ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி. பை பாய்.